பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். என்னையா இது பிக் பாஸ் வீடா இல்லனா கிண்டர் கார்டனா? குழந்தைய கூப்பிடுற மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வாங்க, கர்ச்சீஃப் எடுத்துட்டு வாங்க, உட்காருங்க, தண்ணி குடிங்க. பிக் பாஸ் என்ன பிக் பாஸ் இது? இது பிக் பாஸ் தானா இல்ல ஏதாவது ஃபேஷன் ஷோ நடத்திட்டு இருக்கீங்களா? எனக்கு புரியல. ஒருத்தி அழகா இருக்கா அப்படின்னா அவளுக்காக யார் வேணாலும் இறங்கி பேசுவாங்கன்னு தெரியும். ஆனால் பிக் பாஸே இதை பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. கண்டஸ்டன்ஸ் வந்ததுல இருந்தே சௌந்தர்யா இந்த டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லிட்டரலா மாட்டிக்கிட்டோம் அப்படின்றது தான். இப்போ அவங்களுக்கு அவங்கள மற்றவங்க தப்பா சொல்றது அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா இந்த வீட்டில் எவ்வளவோ கிரிட்டிசிசம் அவங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருக்காங்க. பட் எந்த இடத்துலையும் அதுக்காக போராடி நின்னது கிடையாது. எல்லா இடத்துலையும் இதே மாதிரி உடஞ்சி அழுதுருக்காங்க. அண்ட் இப்போ வெளியே இருக்கிற பிஆர் டீம் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சோ, நம்ம மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா போன வாரம் இந்த பிஆர் டீம் அப்படின்றது ஒரு டிஸ்கஷன் வந்துச்சுல மார்னிங் ஆக்டிவிட்டிலே, அன்னைக்கே சௌந்தர்யா பயங்கரமாக உடஞ்சிட்டாங்க. இந்த டாப்பிக்கை இப்போ கொண்டு வர்றதுக்கான காரணம் என்ன? அப்போ மக்கள் கிட்ட நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்களோ, வெளியே இருக்க மக்களுக்கு இது தெரிஞ்சிருச்சோ அப்படின்ற பயத்தில் அன்னைக்கே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்னடா பண்ண முடியும்? ஒரு சிலர் படம் நடிச்சு வந்திருக்காங்க, ஒரு சிலர் சீரியல் நடிச்சு வந்திருக்காங்க. அப்போ என்ன நான் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு தானடா வரணும், நான் ஒன்றும் சும்மா இல்லையடா, நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன், அது க்யூட்டாக இருக்கிறனால தான்டா எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னு அன்றைக்கே அந்த உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. அண்ட் வந்த ஓல்டு கண்டஸ்டன்ஸும் உங்ககிட்ட என்ன இருக்குது, க்யூட்டாக ஏதோ எக்ஸ்பிரஷன் கொடுக்குற, அதை தாண்டி இந்த கேமுக்காக நீ என்ன பண்ணியிருக்க, நீ டிசர்விங்கே கிடையாது, ரிப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் உன்னை தான் ரிப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ற உண்மையை சொன்னதும் அவங்களால தாங்க முடியலையா ஒரு அழுது ஆக்டிங்கை போட்டாங்க. அதாவது இப்போ நம்ம அழுது நான் மனதளவில் உடைஞ்சு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா யார் இனி அடுத்தது சௌந்தர்யாவை அடிக்க யோசிப்பாங்க? அவள் ஒரு அழிவினிங்க, அவளை போய் தொட்டானா நமக்கு தான் கெட்ட பேராகும். ஆல்ரெடி அந்த பிள்ளை அப்படியே அழுதுட்டு இருக்கு. மனசாட்சியே இல்லாமல் அந்த வீட்டில் அது ரொம்ப ஃபேமஸான வேர்டு, மனசாட்சியே இல்லாமல் அந்த பிள்ளையை மறுபடியும் இப்படி அழ வைக்கிறாங்களே அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்களே. அதனால ஒரு அழுகுறாங்க. அது ஒரு ட்ராமா. ஓகே, அது ஃபேக் ட்ராமா இல்லை, அது உங்கள் சௌந்தர்யா ட்ரூவாகவே அழுதுதாவே இருக்கட்டும். நம்ம உண்மையாக ஒரு உழைப்பை போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த 90 நாட்கள் அவங்க ஒரு உண்மையான உழைப்பை கொடுத்துருந்தாங்கன்னா அந்த உழைப்பு மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்குமா? நம்மளை சுற்றி இருக்கவை என்ன வேணாலும் சொல்லட்டுமே, அந்த ஹோஸ்டே பிக் பாஸ் யார் என்ன சொன்னாலும் நம்மளோட உழைப்பு மேலே நமக்கு நம்பிக்கை வரும். எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, நான் நல்லா பண்ணியிருக்கேன், 90 நாள் எல்லா விஷயத்துலையும் நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற செல்ஃப் டவுட் அவங்களுக்கு வராமல் இருக்கும்ல. அவங்க எதுவுமே பண்ணலை, உழைப்பையே போடலை. இந்த வீட்டில் வெறும் பிஆர் டீமை நம்பி உள்ளே வந்ததுனால தான் இப்போ மாட்டிக்கிட்டோமோன்னு பயந்துட்டாங்க. அவங்களோட உழைப்பு அங்கே இருந்தது அப்படின்னா அங்கே நம்பிக்கை வந்திருக்கும். நான் ஒன்றுமே பண்ணலை, நீ சொல்லிட்டு போ, ஏன்னா நீ என் மேலே இருக்க பொறாமையில் கதறிட்டு போ, எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணியிருக்கேன்ட்டு. ஸோ நீ வெளியேருந்து ஒரு 8 பேர் சொன்னால் நான் நம்பிடுவேன், நான் என்னோட உழைப்பு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். இப்போ நம்மளோட குமரன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாச்சனா கிட்ட அவர் சொன்ன வார்த்தை தான், சாச்சு நாளைக்கு நான் தான் வின் பண்ண போறேன்னு நீ சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், இல்லை நான் வெளியே போறேன்னு நீ சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஏன் உழைப்பு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதுக்கான பலனை மக்கள் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. நீ என்னை பற்றி நெகட்டிவாக சொன்னாலும் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன்னு குமரன் சொன்னார். ஏன்னா அவர் உழைப்பு போட்டிருக்காரு, அதுக்கான பலன் கிடைக்கும் நம்புறாரு. ஆனால் சௌந்தர்யா என்ன உழைப்பு போட்டிருக்காங்க? உங்க சௌந்தர்யா 90 நாள் இந்த வீட்டில் இருந்திருக்காங்க. இந்த பிக் பாஸ் வீட்டில் ஒரு நாள் இருக்கிறது கூட ரொம்ப கஷ்டம். நம்ம சாச்சனா முதல் 2 நாளே காணாமல் போனதுக்கு காரணம் சாச்சனா சொன்ன ஒரே வார்த்தை, நான் செஞ்சது தப்பு தான். அந்த டீம் பிரிச்சிருப்பாங்க, லைக் அந்த வீடை பிரிக்கும் போது நான் தான் அந்த டெசிஷன் எடுத்தேன், ஸோ நான் வெளியே போகிறேன்னு சாச்சனா சொன்ன அந்த ஒரு வார்த்தையை வச்சு எல்லாரும் பேசி அந்த பொண்ணை வெளியே துரத்தி விட்டாங்க. அப்படி அந்த பிக் பாஸ் வீட்டோட தனித்துவமே என்ன அப்படின்னா நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தை அந்த முதல் நாள்லேருந்து கால்குலேட் ஆகும். அப்போது இவ்வளோ நாள் இருந்திருக்காங்க அப்படின்னா எவ்வளோ அடிபட்டு மிதிப்பட்டு அந்த இடத்துல நின்று இருப்பாங்க அப்படின்னா அது அவங்களோட தன்னம்பிக்கையால் மட்டும்தான். இவ்வளோ சீசன் நம்ம பார்த்ததை வச்சு நான் சொல்கிறேனே, ஒவ்வொருத்தரும் இப்போ ஒரு டாப் 8 வராங்க, ஒரு டாப் 10 வராங்கனாலே அவங்க பயங்கரமான டிசர்விங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு நிற்க முடியும். இப்போ நம்ம முத்துக்குமரன்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரும் நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டில் அவரை குறை சொல்லாத ஆளே கிடையாது. அவரோட ஐடியாலஜி கேட்பாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா முத்துன்னு கையை கட்டிட்டு எல்லாரும் போயிடுவாங்க. ஸோ முத்துக்கு எதிராக ஹோல் ஹவுஸ்மேட்ஸே பேசியிருந்தா அவர் கேட்டிருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற நம்புறவங்க கூட அவர் முதுகில் குத்துறத அவர் பார்த்துருக்காரு. எல்லாருமே அவரை எதிர்த்து நின்னும் அவர் பார்த்துருக்காரு. ஈவன் பிக் பாஸே அவரை அன்றைக்கெல்லாம் அவர் அவ்வளோ சாரி கேட்டார். ஒரு நாள் ஃபுல்லாக பைத்தியக்கார மாதிரி முத்து தனியாக உட்காந்து அவ்வளோ பேசினார், அழுதார். அன்றைக்கி கூட பிக் பாஸ் அவரை கண்டுக்கவே இல்லை. ஸோ முத்துவை எதிர்த்து பிக் பாஸும் இருந்திருக்கார், அதையும் முத்து சமாளிச்சுட்டு வந்திருக்கார். ஹோஸ்ட் எத்தனையோ இடங்களில் அவர் பண்ணாத தப்பு, அந்த கில்லர் காயின் டாஸ்கில் எல்லாரும் சேர்ந்து செஞ்சதுக்கும் முத்து திட்டு வாங்கினார். அவர் கேப்டனாக இருக்கும்போது விஷால் கூட ஒரு சின்ன பஞ்சாயத்து வந்ததுக்கே உனக்கு தலகணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி திட்டு வாங்கினார். அப்படி தனக்கு எதிராக எத்தனை பேர் இருந்தாலும், அது ஹவுஸ்மேட்ஸோ பிக் பாஸோ இல்லை ஹோஸ்டாக இருந்தாலும் அவர் தான் சமாளிச்சிருக்காரு. ஏன் ஆடியன்ஸ் கூட அவர்கிட்ட ஒரு தடவை கேட்டாங்க, என்னங்க ஒரு 30 செகண்ட்ல ஒரு டான்ஸ் பண்ண போறீங்க, இதுக்கு என்ன கழுத்தா போயிடும், ஆட மாட்டீங்களா அப்படின்னு ஆடியன்ஸ் கேட்கறதையும் அவர் பார்த்துருக்காரு. வந்த கண்டஸ்டன்ஸ் ஆகட்டும், இல்லை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரீ ஸ்டாஸ்கில் அவங்களை கேள்வி கேட்டது, இப்படி எல்லாத்தையும் அந்த மனுஷன் சிரிப்போட சமாளித்து கடந்து போயிருக்காரு. இல்லை அது மற்றவங்களுக்கு காயமாக இருந்தது அப்படின்னா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி முதல் ஆளாக மன்னிப்பு கேட்டிருக்காரு. அப்போ அவ்வளோ விஷயங்களை கடந்து போராடி நின்று இவ்வளோ உழைப்பை காட்டின முத்துக்குமரன் இதுக்கு டிசர்விங்கா?
அப்படி இல்லைன்னா முதல் நாள்லேருந்து அழுகிற சௌந்தர்யா டிசர்விங்கா? அவங்க முதல் நாள் நான் மறக்க மாட்டேன். அந்த முதல் வாரம் அவங்க வந்து அழுது நம்ம ஜாக்லின் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, மச்சான் எனக்கு பேச தெரியாது, எனக்கு இது மாதிரிலாம் பேசவே வராது, இவங்கள மாதிரி என்கிட்ட டேலண்ட்டே கிடையாது, எனக்கெல்லாம் உங்க மாதிரி சேர்த்து பேச தெரியாது அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. ஸோ அவங்க இவ்வளவு நாள் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே என்ன அப்படின்னா, எனக்கு பேச தெரியாது, எனக்கு வந்துட்டு ஜென்ரல் நாலேஜ் கிடையாது, எனக்கு யோசிக்க தெரியாது, மற்றவங்க பேசுகிறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இவங்கெல்லாம் இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாங்க, எனக்கு தமிழ் பேச தெரியாது, தமிழில் வார்த்தையை கோர்வையாக சேர்த்து பேச தெரியாது, மெமரி பவர் சுத்தமாக கிடையாது, மேக்ஸ் கிடையாது, ஃபிசிக்கல் டாஸ்க் என்னால் பண்ண முடியாது, எனக்கு எது பண்ணாலும் வராது, தெரியாது, ஆகாது, நடக்காது, முடியாது, இப்படின்னு இவ்வளோ விஷயங்களை அவங்களால முடியாதுன்னு சொல்கிற சௌந்தர்யா எப்படி டிசர்விங் ஆகிறாங்க? அந்த பிஆர் டீமை வச்சு தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படின்றத நம்ம மாட்டிக்கிட்டோமோ, மக்களுக்கு அது புரிஞ்சிருச்சோ, வர்றவங்க எல்லாருமே அதை மக்கள்கிட்ட கன்வே பண்ணிட்டு இருக்காங்களோன்ற பயத்தில் இவங்க இப்போ கதறாங்க. சரி, அதுக்கு பிக் பாஸ் கூப்பிட்டு அவங்கள கன்சோல் பண்ணுறாரு. சூப்பருங்க. பிக் பாஸ் யாரெல்லாம் அழுது உடஞ்சி நிற்கிறாங்களோ அவங்கள கன்சோல் பண்ணுவார். எப்போதுமே கூப்பிட்டு கன்சோல் பண்ணுவார். இல்லை ஒரு சிலர் அவங்களே சரி நான் பிக் பாஸ் கிட்ட பேசணும், நான் கன்ஃபெஷன் ரூம் போகணும்னு அழுது போகிறவங்கள நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இது என்ன பிக் பாஸ், நீங்களே வந்துட்டு உங்ககிட்ட ஆர்கானிக்காக ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூன்றீங்க, அப்புறம் லக்ஷ்மி செல்லம் இன்னும் ரெடி ஆகலையான்னு கேட்குறீங்க. யார் சாமி நீங்கள்? இந்த வீட்டில் நீங்கள் ஒருத்தர் தான் நியூட்ரலாக இருந்தீங்க அப்படின்னு நாங்கள் நம்பிட்டு இருந்தோம். நீங்களும் வந்து பார்ஷாலிட்டி காட்டுறீங்களே பிக் பாஸ். இப்போது அவங்க அழுகிறாங்க, அவர் கன்சோல் பண்ணுறாங்க. ஆனால் இதே மாதிரி முத்துக்குமரன் ஒரு நாள் பைத்தியக்கார மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக பிக் பாஸ் மன்னிச்சிருங்க பிக் பாஸ், எங்கிட்ட பேசுங்க பிக் பாஸ், சாரி பிக் பாஸ், சாரி பிக் பாஸ்னு ஒரு நாள் ஃபுல்லாக கேட்டார் சார். அவர் அன்றைக்கி ஒழுங்காக சாப்பிட முடியல, அவருக்கு வேறு எங்கேயுமே அவரால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஒரு ஃபன் டாஸ்க் வந்தாலும் அவரால் பண்ண முடியல, பைத்தியக்கார மாதிரி கதறிட்டு இருந்தானே சார். நீங்கள் அன்றைக்கி கூப்பிட்டீங்களா? சரி, அதை கூட நீங்கள் என்ன சொல்வீங்கன்னா, அவன் மேலே தப்பு இருந்தது, அவன் வந்து ரூல் பிரேக் பண்ணால் அந்த கோபத்தில் பிக் பாஸ் பேசாமல் இருந்தாருன்னு சொல்வீங்க. சூப்பர். ஆனால் மஞ்சரி அழுதாங்களே சார். அன்னைக்கு மஞ்சரிக்கும் நம்மளோட அருணுக்கும் ஒரு சண்டை வந்திருக்கும். இந்த மாக்கிங் பண்ணுற சண்டை வந்து அது அருண் வர்சஸ் மஞ்சரி, அப்புறம் மஞ்சரி வர்சஸ் தீபக், அப்புறம் மஞ்சரி வர்சஸ் ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது மஞ்சரியும் தான் சார் கதறி கதறி அழுதாங்க. இதே மாதிரி பாத்ரூமில் போய் உட்காந்து அவங்க அவ்வளோ அழுதாங்களே சார். அன்னைக்கு நீங்கள் கன்சோல் பண்ணலையே. இன்னைக்கு நீங்கள் சௌந்தர்யாவை கன்சோல் பண்ணுறீங்க, குழந்தை மாதிரி தண்ணி குடிமா கர்ச்சீஃப் இல்லையா உன் தாவணி வச்சு உன் மூக்கு புடிமான்றீங்க. யார் சார் இது? குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் உங்களோட லவ்வை பர்டிகுலராக ஒரு பர்சனுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறது எப்படி சார் கரெக்டாக இருக்கும்? ஸோ சௌந்தர்யா சப்போர்ட்டர்ஸ், பிஆர் டீம் எல்லாருமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. சௌந்தர்யா இந்த இடத்துக்கு டிசர்விங் கிடையாது. அது அவங்களே பல இடங்களில் ஒத்துக்கிட்டாங்க, எனக்கு எதுவுமே வராது அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. பட் ஒரே விஷயம், அவங்களுக்கு ஒரு பிஆர் டீம் நீங்கள் ஹெவியாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அவ்வளவுதான். அதை தாண்டி அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்ற பயம் அவங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி அவங்க அழுது உடஞ்சி அழுகிறதுக்கான காரணம், நம்ம வெளியே எங்கேயோ மாட்டிக்கிட்டோம். போன வாரம் பிஆர் டீமை அனுப்புனாங்க, பிஆர் டீமை பற்றி பேசினானுங்க, இந்த வாரம் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து உண்மையெல்லாம் உளறானுங்க, மக்கள்கிட்ட நம்ம தப்பாக போயிட்டோமோன்னு பயத்தில் அழுகுறாங்க. ஆனால் அதே சௌந்தர்யாவுக்கு நீங்கள் ஹெவி ஒர்க் பண்ணி அவங்கள டைட்டில் அடிக்க வச்சாலும் அது நடக்க வாய்ப்பே இல்லை. 99% அது நடக்க வாய்ப்பில்லை. முத்து தான் டைட்டில் வின்னர். பட் ஏதோ ஒரு பாயிண்டில் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நீங்கள் சௌந்தர்யாவை வின் பண்ண வச்சா கூட அந்த ட்ராஃபியை அவங்களால சந்தோஷமாக வாங்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு இங்கே இருக்கிற ஒரு 15 பேரை இவங்களால சமாளிக்க முடியல அப்படின்னா நாளைக்கு கோடிக்கணக்கான மக்கள் அவங்க கிட்ட கேள்வி கேட்பாங்க, நீ என்னமா பண்ண? நீ வெறும் இந்த முடியை இப்படி ஹேர் ஃபிளிப் பண்ணியிருக்கிற, அப்புறம் அடுத்தவங்களை மாக் பண்ணி புள்ளி பண்ணி அழ வச்சு மற்றவங்க அழுதாங்கன்னா அது கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்கன்னு பேசிட்டு நீயே அழுது நடிச்சுட்டு தானமா வந்த? உனக்குலாம் பிஆர் ஒர்க் இல்லை, நீ கொஞ்சம் ஃபேராக இல்லைனா நீ எல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்குமா? எக்ஸ்பிரஷன் கொடுக்குறன்ற பேரில் கேவலமாக பண்ணாங்க. அது க்யூட் எக்ஸ்பிரஷன் வேறு பிக் பாஸ் சொன்னார், தட் சூப்பர். அப்படிலாம் நீ எக்ஸ்பிரஷன் கொடுக்கலன்னா நீ எல்லாம் இருக்க முடியுமா? அந்த ட்ராஃபியை தொடுற தகுதி உனக்கு இருக்கா அப்படின்னு மக்கள் அவங்கள காரி துப்புவாங்க. அதனால் நீங்களே புரிஞ்சுக்கோங்க சௌந்தர்யா சப்போர்ட்டர்ஸ், தயவு செஞ்சு சௌந்தர்யா இந்த ட்ராஃபியை எடுக்கிறதுக்கு ஒரு டிசர்விங் இல்லாத கண்டஸ்டன்ட். இன்னைக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிற இந்த விமர்சனங்களை அவங்களால சமாளிக்க முடியலன்னா நாளைக்கு அவங்க கோடிக்கணக்கான மக்களோட விமர்சனங்களை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஃபேக்காக ஒருத்தர் நீங்கள் நம்ப வச்சு அவங்க நம்ம ஆள் மனசில் நீயும் ஒரு கண்டஸ்டன்ட் தான், நீ நல்லா பண்ணுற அப்படின்னு பொய்யா அவங்கள நம்ப வச்சு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சு அவங்கள கூட்டிகிட்டு வந்தீங்க. ஆனால் அந்த பிம்பம் உடைய 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 சௌந்தர்யா உடஞ்சிக்கிட்டே வராங்க. இன்னைக்கு அவங்க அழுதது ட்ராமா, சிம்பத்தி அப்படின்றத தாண்டி மென்டலி சௌந்தர்யா ஏதோ ஒரு இடத்துல உடஞ்சிக்கிட்டே வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. பட் இதெல்லாம் ப்ரோமோவில் போட்டு சௌந்தர்யாவை சிம்பத்தி ஓட்டு வாங்க வைப்பானுங்களே, அடுத்த ப்ரோமோவில் இது வந்தாலும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முத்துக்குமரன் சப்போர்ட்டர்ஸ், நமக்கு அவங்கள பற்றி நம்ம பாவப்படவும் வேண்டாம், அவங்கள நம்ம கலாய்க்கவும் வேண்டாம். அந்த பொண்ணோட அழுகை உண்மையாக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா நமக்கு டிசர்விங் இல்லைன்றதை உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்களோ மக்கள் அப்படின்றது கூட அவங்க அழுது இருக்கலாம்.
ஆனால் இந்த வீடு உங்களை எல்லா விதத்துலையுமே சோதிக்கும். உங்களை ஃபிசிக்கலி, மென்டலி எல்லா விதத்துலையும் உன்னை உடைச்சி, போன வாரம் முத்து அவரோட டிடிஎஃப் விளையாண்டதுக்கு கூட அவ்வளோ கிரிட்டிசிசம் அவர் ஃபேஸ் பண்ணார். சேது நான் நிறைய விஷயங்கள் அவருக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்படி எல்லா இடத்துலையும் நான் ஒரு தப்பு பண்ணுறேன், நான் மாற்றிக்க என்ன ட்ரை பண்ணுறேன், இந்த வீடு எனக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தது அப்படின்னு கடைசி நாள் வரைக்கும் உழைப்பை போட்டு எத்தனை பேர் தன்னை அடித்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு போராடுற முத்துக்குமரனோட குணத்துக்கு பார்க்கும்போது அவருக்கு மட்டும்தான் இந்த டைட்டில் இந்த வீட்டில் டிசர்விங். மற்றவங்களை பற்றி நம்ம கலாய்க்கலாம் வேண்டாம், நம்மளோட கடமையான ஓட்ஸை போடுவோம். பாவம் வேறு என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.